ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் மதுரை அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தற்போது மதுரை அலங்காநல்லூரில் காலை முதலே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுந்தலை பெருமாளிடம் கேட்கலாம். சுந்தலை பெருமாள், காலையிலிருந்தே அங்கிருக்கும் இளைஞர்களும் பொதுமக்களும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த போராட்டத்துடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு? அங்க சூழல் எப்படி இருக்கு? ஏற்கனவே நேற்று கைது செய்யப்பட்டவர்களான ஒரு 38 பேரை காவல்துறையினர் விடுவித்திருக்கிறார்கள். அதே போல் இன்று காலை குண்டுக்கட்டாக 21 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் ஒரு 278 பேரை கைது செய்திருந்தார்கள். அவர்களில் எல்லாரையும் விடுவிப்பதற்கு காவல்துறை தயாராக இருந்தும் அவர்களில் 10 பேர் மட்டுமே தங்கள் அங்கிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லி வெளியேறுகிறார்கள். மீதமுள்ள 268 பேர் அந்த திருமண மண்டபத்தை விட்டு வெளியில் வராமல் உள்ளேயே இருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை வெளியே வரவில்லை. காவல்துறை விடுவித்தும் கூட அவர்கள் வெளியே வராமல் உள்ளே இருக்கிறார்கள். அதுக்கான என்ன காரணம் என்று தெரியாத அளவிற்கு காவல்துறையினரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஆதரவாக பீட்டாவுக்கு எதிராகவும் அலங்காநல்லூரில் போராட்டம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருந்து இளைஞர்கள், ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் என்ற ஏராளமானோர் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டே இருக்கிறார்கள். தற்போது இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார் உள்ளே போயிருக்கிறார். அவர் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த போராட்டம் வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. வேதவள்ளி, சிந்தலை பெருமாள், மொத்தமா 278 பேரை கைது செய்திருப்பதா குறிப்பிட்டீங்க. அதுல நேற்று கைது செய்யப்பட்ட 38 பேர் மட்டும்தான் விடுவிக்கப்பட்டிருவாங்க. மற்றவங்களுடைய நிலை என்ன? இது குறித்து காவல்துறையினர் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது நேற்று போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியூர்களில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள் தான் அந்த 38 பேர். அவர்களை கைது செய்து நேற்று முழுவதும் காவல்துறை தனது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தார்கள். அவர்கள் இன்று காலை கூட வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் பேருந்திற்குள்ளேயே வைத்து உணவு வழங்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இப்போது காலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதரி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் நாங்கள் விடுவிப்போம் என்று சொல்லியிருந்தால் அவருடைய அந்த வாக்குறுதியின்படி அந்த 38 பேர் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அந்த 278 பேர் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தவர்களையும் விடுவிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தும் கூட அவர்களில் அந்த 10 பேர் மட்டுமே வெளியேறுகிறார்கள். அந்த 10 பேரும் தற்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் அலங்காநல்லூரில் அந்த கூட்டமாக உட்கார்ந்து அவர்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அவர்களிடம் கேட்டபோது, நாங்கள் உள்ளே இருப்பவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நாங்கள் செயல்பட தயாராக இல்லை. அவர்கள் வேறொரு கோணத்திலே சிந்திக்கிறார்கள். அது எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் எங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததால் நாங்கள் வெளியேறி வந்துவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் 268 பேர் உள்ளேயே இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. மதுரை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி அவர்களும் வந்து கைது செய்தவர்களை விடுவித்து விட்டார்கள். நீங்கள் கலந்து செல்வதென்றால் கலந்து செல்லலாம் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் யாரும் கலந்து செல்வதாக இல்லை. இந்த போராட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், பெண்கள் பெருமளவில் பங்கேற்றிருக்கிறார்கள். விழா குழுவினரும் போய் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிடுங்கள், ஏனென்றால் கைது செய்தவர்களை விடுவித்து விட்டார்கள். நீங்கள் நிச்சயமாக இனி போராட்டம் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு கோணத்தில் நாம் சிந்திக்கலாம். தயவுசெய்து கலந்து செல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனாலும் அங்கிருந்த பெண்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த இளைஞர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் கூட தொடர்ந்து அங்கங்கே வெளியூர்களில் இருந்து தடுப்பணைகள் அங்கங்கே செக் போஸ்டுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட மீதி இருக்கும் கூட அவர்கள் வாகனங்கள் வழியாக உள்ளே வந்து இப்போ அந்த போராட்டத்தில் அதிகமான கூட்டமாக கலந்து கொண்டு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதவள்ளி, சிந்தலை பெருமாள், நீங்க குறிப்பிட்டது போலவே இளைஞர்கள், மாணவர்கள் மட்டும் இல்லாம பெண்கள், குழந்தைகள் கூட இந்த போராட்டத்தில் பங்கேற்கணும் காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அந்த களமே போராட்ட களமாக காட்சியளிக்கும் நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாவட்ட எஸ்பி விஜேந்திர பிதாரி இன்று காலையே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சது. ஏன் விஜேந்திர பிதாரி பேசியும் மக்கள் அதுக்கு சம்மதிக்காததுக்கு என்ன காரணம்? அதாவது கடந்த ஒரு 1 மணி நேரத்திற்கு முன்பு வரையுமே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நீங்கள் 21 மணி நேரம் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். அதே போல் நேற்றும் ஒரு 38 பேரை கைது செய்திருக்கிறீர்கள். இவர்கள் எல்லாம் விடுவிக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் நீங்கள் விடுதலை செய்தால் மட்டுமே நாங்கள் கலந்து செல்வோம், அதுவரை நாங்கள் கலந்து செல்ல மாட்டோம் என்று அந்த பெண்கள், உள்ளூர் பெண்களும் வெளியூர்களிலிருந்து வந்த பல்வேறு இளைஞர்களும் சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்பு ஒரு வழியாக அவர்களிடம் அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், நாங்கள் நிச்சயமாக விடுவிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலே தான் தற்போது இந்த மொத்தம் 48 பேர், அதாவது 278 பேரில் 10 பேரும் 38 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் எல்லாம் வந்தாலும் கூட அந்த 268 பேர் வராமல் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு குழப்பமான ஒரு விஷயமாகவே இப்போது வரை இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு
பல்வேறு சினிமா பிரபலங்களும் இசையமைப்பாளர் உட்பட ஏராளமானோர் வந்து அந்த ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பெண்களும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்ந்து நாங்கள் நல்ல ஒரு உத்தரவு கிடைக்கும் வரை, எங்களுக்கு ஒரு நல்ல மத்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்றி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கு அனுமதி வழங்கும் வரை நாங்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டேதான் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கூட்டம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோரிக்கையை வைக்கிறார்கள். விழா குழுவினர் சொன்னாலும் கூட அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அதை கேட்க தயாராக இல்லை. தொடர்ந்து இந்த போராட்டம் வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. வேதவள்ளி, சிந்தலை பெருமாள், நீங்கள் குறிப்பிட்டது போல போராட்டம் வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. நேற்று காலை தொடங்கி இன்று காலை வரைக்கும் கிட்டத்தட்ட 21 மணி நேரத்திற்கும் மேலாக இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க கைது செய்யப்பட்டதற்கு பிறகு தற்போது பொதுமக்களும் இதில் இணைஞ்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது வெளியூர்ல இருந்து அலங்காநல்லூருக்குள்ள வரதுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக வேதவள்ளி, அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சிக்கந்தர் சாவடி மற்றும் தனிச்சயம் பகுதிகளில் இன்று காலை முதலே காவல்துறையினர் அங்கே பேரிகார்டுகளை போட்டு செக் போஸ்டுகள் அமைத்து யார் வெளியூர்களிலிருந்து யாராவது வருகிறார்களா என்று பார்க்கிறார்கள். வெளியூர்களிலிருந்து வந்தால் எதற்காக செல்கிறீர்கள் போராட்டத்திற்கு என்று சொன்னால் உடனே அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். உள்ளூர்காரர்கள் என்றால் மட்டும் யார் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களை அனுமதிக்கிறார்கள். மற்றபடி தொடர்ந்து கூட்டங்கள் அதிகரிக்கக்கூடாது என்பதில் காவல்துறை தெளிவாக இருக்கிறது. அதுக்கான காரணங்களை காவல்துறை தரப்பில் நாம் கேட்டபோது, அதாவது கூட்டம் அதிகரித்தால் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இதை செய்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அதையும் தாண்டி அதாவது இந்த அலங்காநல்லூருக்கு வருவதற்கு தனிச்சயம் மற்றும் சிக்கந்தர் சாவடி மட்டுமல்ல, அதுபோக இன்னும் ஏராளமான வழிகள் இருக்கிறது. இந்த ஊருக்கு பின்னாலே ஒரு குளம் இருக்கிறது, அதனொட்டியும் ஒரு சாலை இருக்கிறது, ஒரு பழைய சாலை ஒன்று இருக்கிறது. அதன் வழியாகவும் நிறைய ஏராளமான கார்கள் மூலமாகவும் வாகனங்கள் மூலமாகவும் நிறைய இளைஞர்கள் தொடர்ந்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைகள் முழுக்க அடைக்கப்பட்டிருக்கிறது. கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த போராட்டம் வலுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இங்கு மட்டுமல்ல, பாலமேட்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடைபெற்ற அந்த சாலை மறியலுக்கு பிறகு அவர்கள் கருப்பு கொடிகளை கட்டி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதைத் தொடர்ந்து இந்த இளைஞர்களுடைய வருகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போதைக்கு இந்த கூட்டம் குறைவது போல் தெரியவில்லை. தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் அலங்காநல்லூர் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மதுரை, சேலம், சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தற்போது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் பல மக்கள் குழுமியிருக்க போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிந்தலை பெருமாள். விவரங்களை சேகரியுங்கள். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்கள் தொடர்பு கொள்கிறோம்.